அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 8/7/2024 ஆனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை திருத்திகை திதி, பூச நட்சத்திரம் காலை 6:03 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். நவகிரக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் சந்திரன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி வக்ரகதியில், மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் அமையப்பெற்று 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலை உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படலாம். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை பெற்று 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக கூட ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை பெற்று தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். ராசியாதிபதி சூரியன் 11இல் சஞ்சரிப்பதால் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. 7, 8இல் பாவகிரகங்கள் இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்கள், கூட்டாளிகளை கொண்டு ஏதாவது செயல் செய்பவர்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக தற்போது பொறுமையை கடைபிடித்தால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ராசியாதிபதி புதன், சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சூரியனானவர் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் வேலைப்படு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், சந்திரன், புதன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று கோபத்தை குறைத்து கொண்டு
நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மூலமாக ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன், சுக்கிரன், புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆலய பணிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படலாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு என்ன செய்யறோம்னு நினைக்காம தெரியாம செஞ்சுட்டு சில விஷயங்கள்ல மாட்டிப்பீங்க. அதனால எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் அடைய முடியும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் தற்போது மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தற்போது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த வாரத்தில், இன்றைய நாளில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது தீர்ந்து ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் 4ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கிறது என்று நினைப்பீர்கள். கடைசி நேரத்தில் ஒரு சில வகையில் தட்டி போகலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வகையில் ஒரு சில தேவையற்ற கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன். நவ கிரகங்களில் ஆயுள் காரகன் என வர்ணிக்கக்கூடிய சனியின் நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரம் பூசமாகும். சனியோட நட்சத்திரம் பூசமாகும். பூசம் ராசி கடகராசி, நட்சத்திரம் சனி, நட்சத்திராதிபதி சனி. பொதுவா இந்த பூசத்தில் பிறந்தவங்களுடைய அமைப்புகளை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி. பொதுவா பூசத்துல பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில இளமை வாழ்க்கையோட முதுமை வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். எதையாவது நினைத்து ஆரம்ப காலத்துல கவலை கொண்டு இருப்பார்கள். பொதுவாக பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு காண்பார்கள். எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் தனித்திறமையால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். பெயர் புகழ் அந்தஸ்தை அடையக்கூடிய யோகம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு உடலமைப்பு கொண்டவர்கள். ஒழுக்கத்தை குறையாமல், அதாவது ஒழுக்கத்தை விட்டு மாறமாட்டார்கள். மனசாட்சிக்கு பயப்பட்டு செயல்படுவார்கள். வாசனை பொருட்கள் மீது அதிகம் பற்று கொண்டவர்கள். வாசனை பொருட்களை அதிகம் உபயோகிப்பார்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். முன்கோபம் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும். சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னம்பிக்கை தைரியம் அதிகம் இருக்கும். முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை பிடிக்கக்கூடிய நபர்னு சொல்றாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாம இருந்து கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஜாதகர்னு சொல்றாங்களா, அதுல பெரும்பாலான பேர் பூச நட்சத்திரங்களாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் பார்க்கின்ற போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனைவி பிள்ளைகளிடம் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் என்றாலும் வாழ்க்கையில மத்தியம காலத்துல அவங்களுக்கு ஒரு கேது திசை வரும். அந்த நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு சின்ன வயசுலயே கேது திசை வந்துட்டா, கேது முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே ஒரு சிலருக்கு லேட்டா கேது திசை வருகின்ற போது கேது திசை காலங்கள்ல மன வாழ்க்கையில விட்டு கொடுத்து போனா நல்லது. கண்டிப்பாக பொதுவா கூட்டு குடும்பத்தை ரொம்ப அதிகம் விரும்புவாங்க. நல்ல ஒரு அமைப்புகள், நல்ல ஒரு பண வரவுகள், நல்ல ஒரு பொருளாதார நிலைகள், வசதி வாய்ப்புகள்லாம் அடையக்கூடிய நட்சத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சுட்டா அவங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்யணுன்ற என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள். இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா
கலை, கதை, சினிமா, கலைத்துறையில் ஈடுபாடு, கல்வித்துறை, ஆசிரியர் பணி, பேராசிரியர் பணி, கற்பனைத்திறன், அரசியல் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் பார்த்தீங்கன்றால், தோல்வியாதி, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரும்பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பெண்கள் என்றால் ஹார்மோன் ரீதியான பாதிப்புகள்லாம் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். அடுத்து குறிப்பாக இந்த நட்சத்திர பிறந்தவர்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, திசாபுத்தி ரீதியாக பார்க்கின்ற பொழுது, பூசத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக சனி திசை வருங்க. சனி திசை பிறந்த நேரத்துல புதனுடைய இருப்பு எவ்வளவு இருக்கோ, அதாவது சனியோட இருப்பு எவ்வளவு இருக்கோ, அதாவது பூச நட்சத்திரத்துடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சனி திசை இருப்பு இருக்கும். பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலாம் பிறந்திருந்தா அது நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லுவேன். ஏனென்றால் ரொம்ப சின்ன வயசுலயே சனி திசை முடிஞ்சிடும். இப்போ 2 வயசு 3 வயசுலயே முடிஞ்சிடும். அடுத்து ஒரு 17 வருஷம் உங்களுக்கு புதன் அதுக்கப்புறம் 20 வயசு வாக்குல அழகா சுக்கரன் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். பொதுவா பூசத்துல பிறக்கிறவங்களுக்கு முதல் திசையாக சனி திசை நடக்கும் என்பதனால அந்த சனி திசை முடிவு வரைக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மந்தமா செயல்படக்கூடிய அமைப்புகள், ஒரு சுறுசுறுப்பு இல்லாம செயல்படுறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு சில பாதிப்புகளை அந்த முதல் காலங்கள்ல கிடைக்கும். அதாவது ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசா இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு பூசம் 1ஆம் பாதத்துல பிறந்துட்டா அவங்களுக்கு 17 18 வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு சனியோட இருப்பு, சனி திசை இருந்துடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா காரியமே கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாயிடும். இவங்களுக்கு 2வது திசையாக புதன் திசை வரும். பொதுவா சனி திசையில கொஞ்சம் மந்தமா இருந்தாலும், சோம்பேறித்தனம், மந்தம், ஒரு படிப்பில் ஒரு மந்தமான நிலைகள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் இருந்தாலும் உடல் உபாதைகள்லாம் சின்ன வயசுல ஏற்படும். அதுவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திசையாக உங்களுக்கு குறிப்பாக புதன் திசை வரும். சனி இருப்பு கம்மியா இருந்துட்டா, ஒரு 4 வயசு 5 வயசு இருந்துட்டா, 4 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டா, 4 வயசு 5 வயசுலயே உங்களுக்கு சனியோட திசை முடிஞ்சு அடுத்து புதன் திசை தொடங்கிடும். 2வதா புதன் திசை தொடங்குகின்ற பொழுது அந்த புதன் திசை கிட்டத்தட்ட 17 வருஷம் நடக்கும். பூசத்துல பிறந்தவங்களுக்கு 2வதா வரக்கூடிய புதன் திசை ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். பொதுவா பூசத்துல பிறந்தவங்களுக்கு 2வது திசையா வரக்கூடிய புதன் திசையில நல்ல ஒரு அறிவாற்றல், நல்ல கல்வி அறிவு, கல்வி ரீதியாக நல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு நிலையினை அடையும் கூடிய யோகத்தை கொடுக்கும். தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு சிறப்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், உறவினர்களிடம் ஒற்றுமை போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவா உங்களுக்கு பூசத்துல பிறந்தவங்களுக்கு ஏற்படும். அதிலும் குறிப்பாக புதன் திசையில ஏற்படும். இவங்களுக்கு 3வது திசையாக கேது திசை வருங்க. அதாவது பூசத்துடைய சனியோட இருப்பை பொறுத்து இருக்கு. சனி இருப்பு ரொம்ப கம்மியா இருந்தா, சனி இருப்பு ஒரு 3 வருஷம் கிட்ட இருந்துன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வயசுலயே உங்களுக்கு கேது திசை வந்துடும். அப்படி 20 வயசுலயே கேது திசை வந்தா 20லேருந்து 27 வயசு வரைக்கும் கேது திசை. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கின்ற போது ஒரு சிலருக்கு அந்த 27, 28, 29 கேது திசை முடியுதுன்னா அந்த கேது திசை முடிவு வரைக்கும் கல்யாணம் பண்ணவே கூடாது. பொதுவா அந்த மாதிரி நிலையில இருக்கவங்களுக்கு 7 ஏதாவது பாவகிரகம் இருந்தாலோ, சுக்கரனோட பாவகிரகம் இருந்தாலோ, சுக்கரனோட ராகு கேது இருந்தாலோ அந்த கேது திசை முடிவு வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு கேது திசையில திருமணமாகி ஒரு ஒற்றுமை குறைவு, பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுலாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையினை உண்டாக்கி விட்டு 4வது திசையாக உங்களுக்கு சுக்கிர திசை வருகின்ற போது மன வாழ்க்கை ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி இருப்பு கம்மியா இருந்துட்டா கேது திசை 27 வயசு, அதிகபட்சம் 27, 26லயே கூட ஒரு சிலருக்குலாம் முடிஞ்சிருதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட நிலை கொண்டவங்க சுக்கிரன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றது நல்லது.
புதன் நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுத்தாலும் கேது ஒரு சில முன்னேற்ற தடையை கொடுக்கும். 3வது திசையாக கேது திசை வர்றதுனால 3வது திசையாக கேது திசை நடக்கின்ற போது நிறைய இடையூறுகள், நிறைய தடையெல்லாம் சந்திக்கக்கூடியவங்களாம் இருந்து 4வதா சுக்கரன் வரும்போது தான் லைஃப்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். 4வதா சுக்கர திசை வருகின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு சில நல்ல ஒரு வளமான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு 4வதா வரக்கூடிய சுக்கர திசையில ஏற்படும். 4வதா சுக்கர திசை வருகின்ற போது சுக்கர திசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். சனி இருப்பு கம்மியா இருந்துட்டா 27 வயசு 28 வயசுலயே சுக்கர திசை வந்துட்டா, அந்த 28 வயசு சுக்கர திசை வந்து கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் நடக்கும். 48 வயசுக்கும் சுக்கர திசை நடக்கும். அப்படி நடக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு சனி இருப்பே 17 வருஷம் 18 வருஷம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு 35 வயசு வரையில உங்களுக்கு கேது திசை ஆரம்பிச்சு 42 வயசு வரைக்கும் கேது திசை நடந்து அப்புறம் 42க்கு மேல சுக்கர திசை ஆரம்பிக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, பூசத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கரன் மட்டும் நட்பு வீட்டில் இருந்துட்டு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமா இருந்துட்டா சுக்கர திசையில அவங்களுக்கு அடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது எந்த திசைக்காரங்களுக்கும் அப்படி அடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை சுக்கர திசையில் அடைவாங்க. 20 வருஷமும் சுக்கர திசை காலத்துல கொடிகட்டு பறக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களும், செல்வம், செல்வாக்கு, வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும், நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் சுக்கர மகா திசையில உங்களுக்கு ஏற்படும். சுக்கர திசையில அவங்க சம்பாதிக்கக்கூடிய சொத்துகள் அவங்களுக்கு பயன்படுவது மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்தவங்க எல்லாருக்குமே பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான ஒரு பண வருவாய் கொடுக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர்ல சொத்துக்கள் வாங்க முடியாத அளவுக்கு தாராளமா பணம் சொந்தக்காரங்க பேர்லாம் கூட சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு யோகத்தெல்லாம் கூட சுக்கர திசை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. சுக்கர திசை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா பொதுவாக பூசத்துல பிறந்தவங்களுக்கு கொடுக்குது. அடுத்து 5வதா சூரியன், அதுக்கு அடுத்து சந்திரன் வரும். அந்த திசையெல்லாம் அதோடைய அமைப்புகளை பொறுத்து இருக்கிறது, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இருக்கிறது. பொதுவாக சூரியன் சந்திரன்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஒன்றும் கெடுக்காது. ஜாதகத்துல பலகீனமா இருந்தா ஒரு சில நெருக்கடிகள் வரலாம். சொல்றதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்துல வெவ்வேறு பலன்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல் போன்ற விஷயத்தை இன்று பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.